ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் டிடெக்டிவ் உஜ்வாலன் இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். கேரளாவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு கொலை ஒன்று நடக்குது. அதனை தொடர்ந்து நிறையா கொலைகள் அப்படி தொடர் கொலையாக நடந்துகிட்ருக்கு. இதற்கெல்லாம் காரணம் ஒரு சீரியல் கில்லர். இவனை பிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் அந்த கிராமத்துக்கு கவர்மெண்ட் வந்து அப்பாயின் பண்ணியிருக்கு. அந்த உள்ளூர் போலீஸ்லாம் அப்படி இப்படின்ட்டு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ இந்த ஸ்பெஷல் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போது நம்ம ஹீரோ அந்த கிராமத்தில் ஒரு லைப்ரரியில் இருக்கார். அவரும் ஒரு டிடெக்டிவ் மாதிரி செயல்பட்டு இருக்கார். இப்போ நம்ம ஹீரோவும் அந்த ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸரும் சேர்ந்து எப்படி இந்த கொலையை கண்டுபிடிக்கிறாங்க, சீரியல் கில்லரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒன்லைன். இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இதில் வர அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லரை நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பாக ஹீரோவுடைய கேரக்டர் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. அவங்களுடைய பாடி லாங்குவேஜில் அதை லுங்கி கட்டிக்கிட்டு அப்படியே கேரளா ஸ்டைலில் வர்றது, அப்படியே அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. படத்தில் எல்லா கேரக்டரும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் நல்லாவே இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்பீட் எடுக்குது. அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வர வில்லன் அந்த சீரியல் கில்லர் ஒரு வித்தியாசமாக இருக்கான். அவனை பார்க்கும்போது ஒரு மாதிரி பூதம் மாதிரி இருக்கான். அவனுடைய கேரக்டர் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவும் முடியாது. கிளைமேக்ஸில் தான் அப்படி இப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் ஸ்பீடு எடுக்க லேக் எடுக்குது. எப்பவுமே மலையாள படம்னாவே அப்படித்தான், ஸ்லோவாக தான் இருக்கும். அதே ஸ்லோனஸ் இந்த படத்தில் இருக்குது. என்னதான் இவங்க சீரியல் கில்லர் படமாக எடுத்து தள்ளினாலும் அதே டெம்ப்ளேட்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஹீரோவை மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமாக காமிக்கிறாங்க. மற்றபடி கதையெல்லாம் ஒன்று தான். ஏன்னா ஏகப்பட்ட சீரியல் கில்லர் படங்கள் நம்ம பார்த்துருப்போம். அதை பார்த்து அதே சீன்ஸ் தான் கடைசியில் உருட்டி மிரட்டி வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஜேனரில் எடுத்துருக்கலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் சீரியல் கில்லர் படம் இப்படி தான்ப்பா வருது அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளே கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தை அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் எப்படி சூப்பராக சும்மா இருக்கலாம். இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.